Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நெடுங்குளம் ஊராட்சியில் 15 நாட்களுக்கு முன்பு அறுவடை செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கிய சுமார் 3 டன் அளவிலான நெல் மணிகள் மழையில் நனைந்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வட்டிக்கு கடன் வாங்கி ஏக்கருக்கு 20,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்ததாக கூறும் விவசாயிகள் மூட்டைக்கு 35 முதல் 50 ரூபாய் வரை அதிகாரிகளுக்கு நாங்கள் கொடுக்கிறோம், அவ்வாறு கொடுத்தாலும் கூட எங்களுக்கு நெல் கொள்முதல் செய்யவில்லை என்கிறார்கள். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது தங்களுக்கு இன்னும் கொள்முதல் ஆணை வரவில்லை என்று கூறினர். முடிச்சிருக்கேன், விவசாய ஃபீல்டில் நான் இறங்கிட்டேன் ஃபுல்லாகவே. இது ஏதோ கை கொடுக்க நினச்சி இறங்கினேன். இந்த மாதிரி இப்போ 20 நாள் 25 நாள் ஆயிடுச்சு. 5000 சிப்பத்துக்கு மேலே பிடிக்காமையும் கிடக்கு. நிறைய விவசாயியோட நெல்லுகளும் மழையில் நனைஞ்சு ரொம்ப சேதாரமாக ஆகி போச்சு. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் கூடிய சீக்கிரத்தில். இங்கே நெல் மட்டும் இப்போ ஒரு 10 ஏக்கர் நெல் கிடக்கும், பிடிக்காத நெல் மட்டும். பிடிச்ச மூடைகள் ஒரு 2000 சிப்பம் கிடக்கும். இது தக்க நடவடிக்கை எடுக்கணும். விரைவில் கொள்முதலுக்கு போடுறதுக்கு 10 ஏக்கர் கூட தான் இருக்கும், சரியா தெரியல. பூரா நேற்று மழையில் நனைஞ்சு மாற்றிட்டோம் பூராமே. இது தக்க நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் இதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா செலவழிச்சிருக்கோம். 5 ஏக்கர் விவசாயமும் அந்த அளவுக்கு சரியில்லை. இழப்பீடு வரும், எடுக்கிறது நாங்கள் செலவழிச்ச காசு எடுக்கிறது ரொம்ப சிரமம். பூரா இழப்பீடு ஆத்தான் இருக்கும். இந்த மழையில் வேறு நேற்று மாட்டிக்கிட்டோம். நாங்கள் விவசாயம் பண்ணுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை, கூலி வேலைக்கு போயிடலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.